இந்த நாளில் நீங்கள் கேட்க போகிற செய்தி என்னன்னா, பூரண புருஷர். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும் யாராவது ஒருவர் தெளிவாக வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர். கவனிங்க, இந்த நிலைக்கு நம்மை கொண்டு வரும்படியாக தேவன் சபையில் என்ன செய்திருக்கிறார்னா 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். நம்மை பூரணப்படுத்தும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். இந்த 5 விதமான ஊழியங்கள் எதற்கு? 12வது வசனத்தில் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு, சுவிசேஷ வேலை ஊழியத்தின் வேலைக்காக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. அவர் என்ன சொல்றார் பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பண்ணணும். அதுக்கு என்ன நடக்கணும்னா, சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னா 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த 5 விதமான ஊழியங்களை எதற்கு கொடுத்திருக்கிறார்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுவோம். இந்த 5 விதமான ஊழியங்கள் இருக்கு. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். அதுல என்ன நடக்கணும்னா, சுவிசேஷ ஊழியம் நடக்கணும், சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். இப்போ பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த நிருபம் யாருக்கு எழுதப்படுதுன்னா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாம். விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள். கவனிக்கிறீங்களா? விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வேதத்தின்படி எது பரிசுத்தவான்கள் என்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 3 காரியங்களை சொல்றேன். பரிசுத்தவான்கள் அப்படின்னா யாருன்னா, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பரிசுத்தவான்கள்னா யாரு? தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். 2வது, கிறிஸ்துவினால் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள், இல்லைன்னா கிறிஸ்துவினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். இந்த பரிசுத்தவான்கள் யாருன்னா, இவங்க சுய நீதியில் இருக்கிறவங்க இல்லை, இவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுகிறவர்கள். 3வது முக்கியமானது என்னன்னா, இவர்கள் தேவனுக்கு உரியவர்கள். பரிசுத்தவான்கள் வேதம் யாரை சொல்லுதுன்னா, தேவனுக்கு உரியவர்களை வேதம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது. திரும்ப சொல்றேன், இவர்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவினால சுத்திகரிக்கப்படுகிறவர்கள். இவங்க திறமையில பரிசுத்தமா வாழ்றதில்ல, ஒழுக்கமா வாழ்றதில்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட வாழ்க்கை, அதை சரியாக பயன்படுத்தி கொள்கிறவர்கள். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாக, அந்த சுத்திகரிப்பை சரியாய் பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்துவினால் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள். 3வது, தேவனுக்கு உரியவர்கள். இவர்களை தான் வேதம் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:7 வேதம் சொல்லுது, நாம் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இப்ப இந்த 5 வசனங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதல்ல எபேசியர் புஸ்தகத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எபேசியர் புஸ்தகத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த எபேசியர் புஸ்தகம் 3 விஷயங்களை தெளிவாக நமக்கு போதிக்கிறது. இந்த எபேசியர் என்ன செய்யுதுன்னா, 3 விஷயங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முதல்ல எதை தெளிவுபடுத்துதுன்னா, கிறிஸ்துவில் விசுவாசிகளின் நிலையையும் அடையாளத்தையும் அது தெளிவுபடுத்துகிறது. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருங்கிறத இந்த எபேசியர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் போக போக நீங்க இதை புரிந்து கொள்வீங்க. இந்த நிருபத்துல முதல் 3 அதிகாரங்கள் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
கடைசி 3 அதிகாரங்கள் தேவனுக்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று எழுதப்பட்டது. அப்ப இந்த எபேசியர் புஸ்தகம் சரியான ஒரு 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 பேலன்ஸ்டா இருக்கு. எப்படி இருக்குன்னா, முதல்ல தேவன் என்ன செஞ்சாருங்கிறத 3 அதிகாரங்கள் பவுல் சொல்றாரு. தேவனுக்காக நாம் எப்படி வாழ வேண்டும், ஒரு கிறிஸ்தவனாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மீதமுள்ள 3 அதிகாரங்கள்ல பவுல் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எபேசியர்ல நமக்கு இருக்கிற சத்தியம் என்னன்னா, கிறிஸ்துவில் நாம் யார் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. கிறிஸ்துவில நாம் யார்? முதல்ல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அதை கவனமா வாசிங்க. இந்த புத்தகத்துல ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க கவனமா வாசிக்கணும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கவனிங்க, அவர் எதற்கு நம்மை தெரிந்து கொண்டாராம் பாருங்க. தமக்கு முன், அதாவது தேவனுக்கு முன் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பது. முதல்ல நாம் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்னா, அன்பில பரிசுத்தமும் குற்றமும் இல்லாத வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுவாங்க. அன்பு என்னங்கிறது போன வாரத்தில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். தேவனை முழுமையாக நாம் நேசிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை உண்மையாக நாம நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எதுக்குங்க சிலுவையில் தொங்கினார்? நியாய தீர்ப்பில் இருந்து நம்மை தப்புவிக்கிறதற்கு மாத்திரம் இல்லை, நாம நரகத்திற்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, இந்த ரட்சிப்பை எதற்கு அவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக அன்பில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகவும் இயேசு சிலுவையில மரித்திருக்கிறார். நாம செய்திருக்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ரட்சிப்புக்கு அடுத்தது நேரா நித்திய ஜீவன், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நேரம் பரலோக வாழ்க்கை. இப்படியே நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, கேட்டு பழகி இருப்போம். இப்படிதான் நம்ம கிறிஸ்தவத்தை புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது பரலோகத்துக்கு போகிறதுக்கு மாத்திரம் இல்ல, நரகத்திற்கு போகாம இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க பாத்திரவான்களாய் மாற வேண்டும். இதுக்குதான் இயேசு என்ன செஞ்சிருக்கார்? சிலுவையில தொங்கி இருக்கிறார். அப்போ நாம் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்படி, அன்பில் குற்றமில்லாதவர்களாய் நாம் வாழும்படி. அதை எப்பொழுது அவர் தெரிந்தெடுத்தாராம் பாருங்க, உலக தோற்றத்திற்கு முன்னே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் எப்ப ஏற்படுத்தினாரு? மனிதன் விழுந்து போனதுக்கு அப்புறம் இல்லைங்க, கிறிஸ்துவுக்குள்ள இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் எப்ப ஆரம்பித்திருக்கிறார்னா, உலக தோற்றத்திற்கு முன்பாக இந்த திட்டத்தை தேவன் ஆரம்பித்திருக்கிறார். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் உலக தோற்றத்திற்கு முன்னே அது எப்படி இருக்குன்னா, இது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அப்பவுமே இந்த திட்டத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிளான் பண்ணியிருக்காரு. உலக தோற்றத்திற்கு முன்னே, அடுத்த வார்த்தையை கவனிங்க, கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேவனுக்கும் நமக்கும் உறவு தெளிவா வேதம் சொல்லுது. இது கிறிஸ்துவுக்குள் மட்டுமே இருக்க முடியும். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுவாங்க. யெகோவா சாட்சிகள்னு ஒரு உபதேசம் இருக்கு. ஒருவேளை இது வரைக்கும் உங்களை சந்திச்சிருப்பாங்க, இல்லைன்னா இனி வர்ற காலத்துல சந்திப்பாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து கிடையாது, இந்த இயேசு இரட்சகர் கிடையாது, யெகோவா தான் தேவன், இவரை தான் நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும்னு ஒரு கூட்டம் சுத்துது. நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்து இல்லாமல் நமக்கு தேவன் கிடையாது. நமக்கு வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எங்கிருந்து தான் வருதுன்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்து புறப்படுகிறது. கிறிஸ்துவை மையப்படுத்தினது ரட்சிப்பு, கிறிஸ்துவை மையப்படுத்தினது. இந்த வேதம் கிறிஸ்துவை மையப்படுத்தினது. பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு ஆதியாமத்தில் இயேசு எப்படி இருக்கிறார், யாத்திராமத்தில் இயேசு எப்படி இருக்கிறார், என்ன ஏன் இப்படி ஒவ்வொரு புத்தகத்திலும் இயேசுவை நாம் அடையாளம் காட்டுறோம்னா, இந்த இயேசு இல்லாமல்
நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இந்த கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிற ஒரு கூட்டமாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை வைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா பூரண பரிசுத்தர். நல்லா கவனிங்க, இந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பூரண பரிசுத்தராக இருக்கிறாரு. இவரோடு நாம் ஐக்கியத்திற்குள் வரும்போது, இவரோடு நாம் ஐக்கியத்திற்குள் வரும்போது நாமும் அந்த பட்டியலில் சேர்க்கப்படுகிறோம். கவனிக்கிறீங்களா? அவர் பூரண பரிசுத்தரா இருக்கிறாரு. அவரோட நாம் ஐக்கியத்துல இருக்கிறதுனால அந்த பட்டியலில் நாமும் என்ன செய்யப்படுகிறோம்? சேர்க்கப்படுகிறோம். அதனாலதான் வேதம் நம்மையும் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறது. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க. அவர் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரராய் இருக்கிறார். அவரோடு நாம் ஐக்கியப்படுகிறதுனால நாமும் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக மாற்றப்படுகிறோம். ஏன் இந்த கிறிஸ்து இல்லாம ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்னா, இந்த கிறிஸ்துவோட நீங்க கை கோக்கலன்னா, கிறிஸ்துவோட நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளலன்னா நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. நீங்கள் பரிசுத்தப்பட முடியாது. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய நீதி சொந்தமான நம்முடைய நீதியில இல்ல, கிறிஸ்துவினுடைய நீதியினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நம்முடைய பாவங்களுக்காக இயேசு என்ன ஆக்கப்பட்டார்னா பாவமாக்கப்பட்டார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தெரிந்து கொண்டபடியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ இது ஒரு ஸ்லாக்கியம் இல்லை, என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஸ்லாக்கியம் மாத்திரம் இல்லை, சுபாவத்தின்படி தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறாரு. சுபாவத்தின்படி நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்படியாக அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமே சொல்லுவாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அந்த ரட்சிப்பின் திட்டம் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறது. சுருக்கமா சொல்லணும்னா, தேவ ரட்சிப்பின் திட்டம் இயேசுவை மையப்படுத்தினது. இந்த இயேசுவை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. இந்த இயேசுவை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவனும் கிடையாது. இந்த இயேசு தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவராய் இருக்கிறதுனால இவரோடு நாம் ஐக்கியப்படும் போது நாமும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். இயேசு பூரண பரிசுத்தராய் இருக்கிறதுனால இவரோடு நாம் ஐக்கியப்படுகிறதுனால நமக்கும் அந்த பரிசுத்தத்தில் ஒரு பங்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ முதல் காரியம் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2வது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இந்த மீட்புங்கிற வார்த்தை இந்த வேதம் எழுதப்படுகிற நாட்கள்ல இந்த மீட்பு என்கிற வார்த்தை எங்க பயன்படுத்தப்படுகிற வார்த்தைனா, சந்தைகளில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. எங்க பயன்படுத்தப்படுற வார்த்தை? மார்க்கெட்ல பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. அது என்னன்னா, ஒரு அடிமையை இல்லைன்னா அடிமைப்பட்டு போனவனை திரும்பவும் விலை கொடுத்து வாங்குவது. மீட்புனா என்னது? அடிமைப்பட்டு போன ஒருத்தனை திரும்பவும் விலை கொடுத்து வாங்குறதுக்கு பேர் தான் என்னது? மீட்பு. நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டு போனோம். இயேசு அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை கொண்டு வந்து இங்க எழுதியிருக்காங்க. அப்ப மீட்புக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, நாம் அடிமையாக பாவத்திற்கு அடிமைப்பட்டு போனோம். இயேசு அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியம். அதனாலதான் வேதம் சொல்லுது அதை கிருபையின் ஐஸ்வரியம் என்று சொல்லுகிறது. இவருடைய இரத்தத்தினாலே
பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்புல ரெண்டு அம்சங்கள் இருக்குங்க. இந்த மீட்புல முதல்ல என்ன நடக்குதுன்னா, பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இந்த மீட்பு எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல பாவத்தின் வல்லமையிலிருந்து என்ன செய்கிறது, நாம் மீட்டெடுக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சோமா? ஆமா செஞ்சோம். ஏன் செஞ்சோம்னா, அதுகிட்ட இருந்து நமக்கு என்ன இல்லை, விடுதலை இல்லை. அதற்கு நாம எப்படி இருந்தோம்னா அடிமைகளாக இருந்தோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சோம். ஏன் செஞ்சோம்னா அதுக்கு நாம யாரு? அடிமை. அதுக்கு அடிமையா இருந்ததுனால அது சொல்றதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? செஞ்சுட்டு இருந்தோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவம் செய்யறோமா? இப்ப ஏன் செய்யறோம்? இப்போ அடிமைகளாக இருக்கிறதுனால நாம பாவம் செய்யலங்க. அந்த பாவம் செய்யறதுக்கு பிடிச்சதுனால பாவம் செய்யறோம். ஐயா நல்லா கவனிங்க. முதல்ல பாவம் நம்ம தலைக்கு மேல இருந்துச்சு. அதை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு பாவம் என்ன செஞ்சிச்சு? தலைக்கு மேல இருந்துச்சு. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு பாவம் இன்னைக்கு நமக்கு காலுக்கு கீழே இருக்கு. நேற்று அது தலைக்கு மேல இருந்ததுனால அடிமைகளாய் பாவம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு காலுக்கு கீழே கிடக்கிறதை எடுத்து விரும்புகிறதுனால நாம் பாவம் செய்கிறோம். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுவாங்க. அப்ப மீட்பின் திட்டத்துல இரண்டு அம்சத்துல முதல் என்னதுன்னா, பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். விசுவாசிகள் மேல பாவம் என்ன செய்கிறதுனா தன்னுடைய வல்லமையை இழக்கிறது. பாவம் தன்னுடைய அதிகாரத்தை இழக்குது. இன்னைக்கு பாவத்திற்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. இதுக்குதான் பலமா ஆமீன் சொல்லியிருக்காங்க. பாவத்திற்கு உங்களுக்கு என்ன, உங்க மேல அதிகாரம். இரண்டாவது மீட்பின் அம்சத்துல இரண்டாவது பாவ மன்னிப்பு. இயேசுவின் பலியினால் நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. இதுதான் மீட்பினுடைய இரண்டாவது அம்சம். முதல் அம்சம் பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை. இரண்டாவது ஏற்கனவே செய்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. இதுவரை புரிஞ்சவங்க ராமன் சொல்லுவாங்க. முதல்ல சொன்ன கிறிஸ்துவுக்குள் நாம் யார். மூணாவது என்னன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 2:7. நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். மூணாவது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருன்னா, இயேசுவுக்குள் உன்னதங்களில் நம்மை உட்கார செய்தார். இது நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை காண்பிக்கிறது. கவனிய, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சார், அடக்கம் பண்ணாங்க. மூணாவது நாள் என்ன செஞ்சாரு? உயிரோடு எழுந்தார். 40வது நாள் பரமேறினார். உயிரோடு எழுந்தாரையும் பரமேறினாரையும் குழப்பிடக்கூடாது. 3வது நாள் உயிரோடு எழுந்தாரு. 40வது நாள் பரலோகத்துக்கு போனார். சரிங்களா? இப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, கிறிஸ்து இயேசுவுக்குள். இயேசுனா என்ன? கிறிஸ்துனா என்ன? இயேசுனா இயேசு, கிறிஸ்துனா கிறிஸ்து. ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம என்ன நினைச்சிட்டோம்? ஜான் குமார்ங்கிற மாதிரி 2 பேரா இயேசுனார் இருக்குது. ஒண்ணு இயேசு. சொல்லுங்க, இயேசுனா என்ன? கிறிஸ்துனா என்ன? இயேசு என்பது இந்த உலகத்துல அவர் மனிதனா வந்து பிறந்தார்ல, உலகத்துல மனிதனாய் வந்து பிறந்ததனால் பிறந்த மனிதனுக்கு வைக்கப்பட்ட பெயர். இயேசுங்கிறது என்னது? பெயர். இயேசுங்கிறது என்னது? பெயர். கிறிஸ்துங்கிறது தலைப்பு. கிறிஸ்துங்கிறது டைட்டில். கிறிஸ்துங்கிறது ஒரு ராஜா மாதிரி, ஒரு பிரதமர் மாதிரி, ஒரு முதல்வர் மாதிரி. முதல்வர்ங்கிறது என்னது? டைட்டில். பிரதமருங்கிறது டைட்டில். பிரதமர்னு சொன்னாலும் அவரை தான் சொல்றோம், பேரை சொன்னாலும் அவரை தான் சொல்றோம். ஆனா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? சீட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஆள் மாறுவாங்க. எவ்வளவு ஆள் மாறினாலும் பிரதமர் பிரதமர் தான். அப்போ பிரதமருங்கிறது என்னது? தலைப்பு, பெயர். கிறிஸ்துங்கிறது தலைப்பு.
கிறிஸ்துனா அபிஷேகிக்கப்பட்டவர். கிறிஸ்துங்கிறது கிரேக்க மொழி, மேசியாங்கிறது எபிரேய மொழி. ரெண்டுக்குமே அபிஷேகிக்கப்பட்டவர் தான் அர்த்தம். ஆனா கிறிஸ்து என்பது தலைப்பு, இயேசுங்கிறது பேர். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கெல்லாம் நீங்க வேதத்துல இயேசுங்கிறத பாக்குறீங்களோ, இது அவர் மாம்சத்துல வெளிப்பட்டதை வெளிப்படுத்துகிறது. அவர் மாம்சத்துல வந்ததை இயேசு என்று நாம் சொல்லுகிறோம். கிறிஸ்துன்னு சொல்லும் போது அவர் யார் என்பதை சொல்லுகிறோம். அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், அவர் தேவனுடைய குமாரன். கிறிஸ்துவ நாம சொல்லும் போது அவர் என்ன வேலையாக இந்த உலகத்திற்கு வந்தாருங்கிறத நம்ம சொல்றோம். நாம இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டோம். பழைய ஏற்பாடு முழுவதும் தேவன் ஒருத்தர் அனுப்புவார் அனுப்புவார் அனுப்புவார்னு சொன்னாங்கல்ல, அவர் தான் கிறிஸ்து. அவர் தான் இயேசுவா வந்து பிறந்தாரு. நாம் அவரை இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இன்னும் அநேக யூதர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் அவங்க இன்னும் கிறிஸ்து வருவார்னு காத்திருக்காங்க. புரிஞ்சா புரியலையா? அப்ப இயேசுனா யாரு? பெயர். கிறிஸ்துனா என்னது? அவர் யாரு? இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் யாருங்கிறத காட்டுகிறது கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்துனா என்ன? கிறிஸ்து இயேசுனா என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா வித்தியாசம் இருக்கு. ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. பவுல் தான் இந்த வார்த்தையை அப்படி மாத்தி போடுவார். 7வது வசனத்துல மாத்தி போட்டிருக்காரா, கிறிஸ்து இயேசுவுக்குள். வேதம் முழுசுமே அதிகமா இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துது. ஆனா பவுல் மட்டும் ஒரு சில நேரத்தில் என்ன செய்யறாருன்னா கிறிஸ்து இயேசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இயேசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்லும் போது மனிதன் தேவனானார் அப்படிங்கிற கான்செப்டை சொல்ல வரும்போது இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்து இயேசுங்கிறத எங்க சொல்லப்படுதுன்னா, அவர் எங்க இருந்து மனிதனாய் வந்து பிறந்தார், எந்த நிலையிலிருந்து மனிதனாய் வந்து பிறந்தாருங்கிற விஷயங்களை வேதத்துல விளங்க வைக்கிறதுக்கு முற்படும் போது பவுல் இதை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ அந்த அளவோட வச்சுக்கிங்க, பெருசா இதை குழப்பிடாதீங்க. ஆனா நீங்க போக போக இதை நீங்கள் வாசிக்கும் போது புரிந்து கொள்வீர்கள். இது கட்டாயம் இந்த மாற்றங்கள் தேவையா இருக்கிறதுனால தான் பவுல் அப்படி எழுதியிருக்காரு. அவர் ஏன் அப்படி எழுதினார் என்பதை இன்னும் நீங்கள் வேதத்தை தெளிவாய் வாசிக்கும் போது புரிந்து கொள்வீர்கள். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்க. இயேசு மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போனார். இப்ப நல்லா கவனிங்க. இந்த இயேசுவோடு நாம் ஐக்கியப்படும் போது, கவனிக்கிறீங்களா? இந்த இயேசுவுக்குள் நாம் ஐக்கியப்படும் போது அவருடைய மரணத்திலும் நாம் ஐக்கியப்படுகிறோம். அப்ப அவர் மரணத்துல நாம் ஐக்கியப்படும் போது அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் ஐக்கியப்படுகிறோம். அவர் உயிர்த்தெழுதல்ல நாம் ஐக்கியப்படும் போது பரமேறுகிறதிலும் நாம் ஐக்கியப்படுகிறோம். அததான் பவுல் இங்க சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி வேலை பார்க்கறது பூரா தேவன். ஒரு ஆமென் சொல்லணும். நம்மளை வந்து நேரா வந்து அவரால் ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவருடைய குமாரன் மூலமாகவே எல்லா வேலையும் செய்கிறார். அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவோடு ஒரு ஐக்கியத்துல இருக்கிறது உண்மைனா, ஆவிக்குரிய ரீதியில இன்றைக்கு நீங்கள் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். கம்மாக்கரையில சர்ச்சில் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அதே நேரத்துல உன்னதங்களில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கிறிஸ்து. இதுதான் ஐக்கியம். இதை தான் இந்த எபேசியர் நமக்கு கற்றுக் கொடுக்கும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள்ள இந்த தேவன் நமக்கு செய்திருக்கிற செய்கைகள் என்ன? ரோமர் 6:4 இந்த வசனம் வாசிங்க. இன்னும் நமக்கு நல்லா புரியும். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுறதுனா என்னன்னு உங்களுக்கு புரியும். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே
கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இது வரைக்கும் நான் சொன்னதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஞான ஸ்நானத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அவரோடு நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். அவருடைய மரணத்துல நாமும் என்ன செய்யப்படுகிறோம்? ஐக்கியப்படுகிறோம். இப்போ உயிர்த்தெழுதலிலும் ஐக்கியப்படுகிறோம். உன்னதங்கள்ல உட்காருகிறதுல நாம் என்ன செய்கிறோம்? ஐக்கியப்படுகிறோம். எதற்கு இந்த சாக்கியத்தை கொடுக்கிறார்னா, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோம். ஐயா, இதுதான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறேன். நாம ரட்சிக்கப்பட்டது பரலோகம் போவதற்கு மாத்திரமல்ல, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படிக்கும் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 2 எபேசியர் 2:7 ஏற்கனவே நம்ம வாசித்திருக்கிறோம். உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். தேவனுக்கு முன்பாக புதிய ஒரு ஆவிக்குரிய நிலையை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு வானத்தையும் பூமியும் படைத்து தேவனுடைய வலது பாரிசத்துல குமாரன் இருக்கிறாரு, அவரோடு கூட நாமும் உட்கார்ந்து இருக்கிறோம்னா இது எப்படி இருக்கு? எப்படி தோணுது சொல்லுங்க? தேவனுக்கு முன்பாக புதிய ஆவிக்குரிய ஒரு நிலையை பெற்றிருக்கிறோம். தேவனே அதை நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவை தேவன் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அப்படியே நம்மையும் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்கு என்ன நிலை கொடுக்கப்படுகிறதோ அதே நிலை என்ன செய்யப்படுது? நமக்கும் கொடுக்கப்படுகிறது. அவருடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய நிலையையும் அவருடைய அதிகாரத்தையும் என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. அப்போ இயேசுவோடு நாம் ஐக்கியத்தில் இருக்கும் போது அந்த கணத்திலும் நாம் ஐக்கியப்படுகிறோம். ஒரு ஆமீன் கூட. ராஜாக்கள் நாட்களை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ராஜா இருக்கிறார்னா ராஜாவோட போய் யார் உட்காருவா? நீங்க பாக்குறத பார்த்தா பரிதாபமெல்லாம் இருக்கு. ராஜா ஐயா, நாங்க ராஜா கதையெல்லாம் கேட்டிருக்கோம், இப்படி கற்பனைலாம் பண்ண சொல்லுங்க. ராஜா இருக்கிறாரு, ராஜா பந்தியில போய் யார் உட்காருவா? ராஜா அரண்மனையில போய் யார் உட்காருவா? ராஜா பக்கத்துல போய் யார் உட்காருவா? சொல்லுங்க. இப்ப ராஜா கூட போய் உட்கார்ந்தாவே நம்ம எப்படி மாறிடுறோம்? நேற்று சிஸ்டர் சொன்னாங்க, இங்க வந்து நின்னாவே கேள்வி தானா வருதான். இங்க வந்து நின்னாவே. அப்போ ராஜா பக்கத்துல போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கு? நம்முடைய நிலை மாறுகிறது. நாம் கணத்திற்குரியவர்களாய் மாற்றப்படுகிறோம். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொன்னாங்க. ராஜா பக்கத்துல உட்கார்றது நமக்கும் அந்த ராஜாவுக்கும் உள்ள உறவை காண்பிக்கிறது. 3வது எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதை சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு எடுத்துறாதீங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை குறிக்கிறது. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரலோக ஆசீர்வாதம். ராமேன் சொன்னார், இந்த உலகத்திலும் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்திருக்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள். இந்த கிறிஸ்துவை நீங்க விட்டுட்டீங்கன்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவை விட்டுட்டீங்கன்னா நீ ஆளே கிடையாது. ஆண்டவர் வந்து நம்ம பக்கத்துல அப்படி கூட திரும்ப முடியாது. இந்த கிறிஸ்துவை நீங்க விட்டுட்டீங்கன்னா தேவன் என்ன செய்ய முடியாது? அவர் அசுத்தத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நம்ம பக்கத்துல அப்படி ஒரு செகண்ட் கூட அவரால் என்ன செய்ய முடியாது? திரும்ப முடியாது. கிறிஸ்துவுக்குள் உங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கலாம். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உன்னதங்கள் என்ன செய்யலாம்? உட்காரலாம். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று அனுபவிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. 4வது கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 to 16 வரைக்கும் நீங்க வாசிக்க வேணாம். யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதர்கள் மாத்திரம்தான் உடன்படிக்கையின் ஜனங்கள். நல்லா கவனிங்க, யூதர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு உரியவர்கள், தேவனை உடையவர்கள். புறஜாதிகளுக்கெல்லாம் யாரு கிடையாதுன்னா தேவன் கிடையாது.
அப்போ ஒரு பெரிய கேப் இருக்கு, ஒரு பெரிய பிரிவினை இருக்கு. யாருக்கு? யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும். இந்த பிரிவை இயேசு அப்புறப்படுத்தி எல்லாரையும் ஒன்னா தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு யூதனா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை இயேசு பெற்றிருக்கிறார். அதை அப்படி நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க யூதனா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, இனி இயேசுவில் விசுவாசம் வச்சுதான் பிதாவின் இடத்துல போய் என்ன செய்ய முடியும்? நாம சேர முடியும். இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. இந்த 4 குறிப்பு என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் யார். மொத்தம் எபேசியர்ல 3 விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். 2வது சபையை பற்றிய ரகசியம். இந்த எபேசியர் என்ன செய்யுதுன்னா, சபையை பற்றின ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல சபை எவ்வளவு முக்கியங்கிறத பவுல் அந்த இடத்துல எழுதுகிறார். வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 10வது வசனம் கவனிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்தனா என்ன அர்த்தம்னா, அளவில்லாத, ஏராளமான, முடிவில்லாத அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வருகிறது. திரும்பவும் சொல்றேன், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவர் சபையை உதாரணமா வச்சிருக்காரு. உங்களுக்கு புரியல, திரும்பவும் சொல்றேன். உன்னதங்கள் இருக்கிற அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் தேவனுடைய ஞானத்தை புரிய வைக்கிறத ஆண்டவர் எப்படி புரிய வைக்கிறாரா, அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் என்பதை சபையின் மூலமாக அவர் புரிய வைக்கிறார். சபைக்கு அவர் செய்ததை வைத்து புரிய வைக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் என்பது வெளிப்படுகிறது. அப்ப சபையானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, தேவனுடைய ஞானத்தின் உயிருள்ள செயலாக்கமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய உயிருள்ள ஞானத்தினுடைய உயிருள்ள செயலாக்கமா நாம் என்ன செய்யறோம்? மாறுறோம். அப்ப சபை விசுவாசிகள் மாத்திரம் அது தொடர்புடையதல்ல. இது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அதிகாரங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ரட்சிப்பின் திட்டம் என்ன பாருங்க, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், இரு திறத்தாரையும் அது இணைக்கிறது. பாவிகளை பலியினால ரட்சிக்கிறார். துணைத்தரங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவர் ஞானத்தை அவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்னா, இந்த சபையை நான் என்ன செஞ்சிருக்கேன்னா பலியினால மீட்டெடுத்திருக்கிறேன், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி இருக்கிறேன். சிலுவை அன்னைக்கு ஒரு பலவீனமான ஒரு தோல்வியின் ஒரு சின்னமா இருந்துச்சு. அந்த பலவீனமாக கருதப்பட்ட சிலுவையில தேவன் தீமையை வீழ்த்தினார். இதெல்லாம் சபையின் மூலமா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவருடைய ஞானத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். 4வது முக்கியமான காரியம், சபை என்பது ஒரு புதிய சமுதாயம். ஒரு புதிய சமுதாயத்தை அவருடைய ரட்சிப்பினால தேவன் எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். இதுவரை புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுவாங்க. எபேசியர்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது பாடம். முதல் பாடம் கிறிஸ்துவில் நாம் யார், 2வது சபையை பற்றின ரகசியம், 3வது விசுவாசி வாழ வேண்டிய வாழ்க்கை. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 4:1 ஆதலால் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து போதும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, இதுதான் என்னன்னா விசுவாசி வாழ வேண்டிய வாழ்க்கை. முதல் 3 அதிகாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் 3 அதிகாரங்கள் உபதேசத்தை பற்றியது. தேவன் என்ன செஞ்சாருங்கிறத பவுல் எழுதிக்கிட்டே இருந்தார். 4வது அதிகாரத்துக்கு வரும்போது அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறார்னா,
சபை என்ன செய்ய வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும். முதல் 3 அதிகாரங்கள் தேவன் சபைக்கு என்ன செய்தார்கள் சொல்லப்படுது. கடைசி 3 அதிகாரங்கள் சபை தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ முதல் 3 அதிகாரங்கள் உபதேசம், இரண்டாவது 3 அதிகாரங்கள் செயலாக்கம், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை. உபதேசத்திலிருந்து இப்ப நாம் எதுக்குள்ள வரோம்னா செயலாக்கத்துக்குள் நாம் வருகிறோம். நம்முடைய வாழ்க்கை உபதேசங்களை கேட்கிறதோடு நிற்கிற வாழ்க்கையில் இதன்படி நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நீங்க செய்திகளை கேட்டு போறீங்க, கேட்கிறதோட நாம் நின்றக்கூடாது. இந்த செய்திகளின்படி நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும், இதை செயலாக்கத்திற்கு கொண்டு வரும்படியாக. இப்போ வந்துருங்க எபேசியர் 4:11. இந்த உபதேசங்களை எல்லாம் செயலாக்கத்திற்கு கொண்டு வரும்படியாக, இதை சபையை ஒரு பூரண புருஷனாய் கர்த்தர் மாற்றும்படியாக உங்களை சீர்பொருந்த பண்றதுக்காக கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், சுவிசேஷ வேலையை செய்யறதற்கு, உங்களை பக்தி விருத்தி ஆக்குறதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார்னா 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்துகிறார். விஷயத்துக்கு வந்துட்டீங்களா? இந்த 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 பேராகிராஃப் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இவ்வளவு நேரம் நான் பேசினேன். எபேசியர்னா என்னது, இன்னும் அந்த 4 அதிகாரம்னா என்னங்கிறத பேசணும். ஆண்டவர் சித்தத்தை அடுத்த வாரத்தில் நான் பேசுகிறேன். இந்த 5 விதமான ஊழியங்கள் என்னங்கிறது இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த 5 விதமான ஊழியங்கள் சபையில வித்தியாசமான விதத்தில் ஊழியத்தை செய்து நிறைவேற்றுகிறது. இந்த 5 விதமான ஊழியங்கள் என்ன செய்யணும்னா வித்தியாசமான விதத்தில் இவைகள் செயல்பட்டு சபைக்கு பக்தி விருத்தியை கொண்டு வருது. அப்ப இந்த 5 விதமான ஊழியம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா சபைக்கு பக்தி விருத்தியை கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதான். புரிஞ்சவங்க ராமே சொல்லுங்க. அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலனோட ஊழியங்கள் என்ன? 3 காரியங்கள் சொல்றேன். சபைகளை ஸ்தாபித்தல், அது மாத்திரல்ல ஆவிக்குரிய அடித்தளங்களை போடுதல், மூன்றாவது உபதேச வழிகாட்டுதல்களை கொடுத்தல். திரும்பவும் சொல்றேன், அப்போஸ்தலர் ஊழியம் என்பது ஸ்தாபிக்கிற ஒரு ஊழியம். சபைகளை ஸ்தாபிக்கலாம், அவங்க ஸ்தாபனங்களை ஸ்தாபிக்கலாம். கர்த்தர் எதை ஸ்தாபிக்க சொல்றாரோ ஒரு இடத்துல போய் அந்த காரியங்களை அவங்க என்ன செய்யணும், ஸ்தாபிக்க வேண்டும். இரண்டாவது ஆவிக்குரிய அடித்தளங்களை போடுதல், மூன்றாவது உபதேச வழிகாட்டுதல்களை கொடுத்தல். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-20 அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் 2:19 பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம் என்பது இங்க உபதேசத்தை குறிக்கிறது. கட்டப்படுகிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறார். அப்ப இந்த அப்போஸ்தல ஊழியம் என்பது முன்னோடிகளாக இருக்கிறார்கள், அடித்தளத்தை அமைக்கிறவர்கள். பேஸ்மெண்டே இங்கதான். அப்போஸ்தலர்கள் மூலமாய் தேவன் என்ன செய்யறார்னா அடித்தளத்தை அமைக்கிறார். இரண்டாவது தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் என்னன்னா தேவனுடைய செய்திகளை பேசுகிறவர்கள். தீர்க்கதரிசிகள் யாரு? தேவனுடைய செய்திகளை பேசுகிறவர்கள். இரண்டாவது சபையை பலப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும் மற்றும் சபையை சீர்படுத்த வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை என்னன்னா சபையை பலப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும். மூன்றாவது ஆவிக்குரிய பகுத்தறிவை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை என்னன்னா ஆவிக்குரிய பகுத்தறிவை கொடுக்க வேண்டும். ஐயா நல்லா கவனிங்க, இந்த 5 வரங்கள் கிடையாது, இந்த 5மே மனிதர்கள். திரும்பவும் சொல்றேன், இந்த 5 என்ன கிடையாது,
வரங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை கொண்டு வந்து இங்கே குழப்பிடக்கூடாது. இது வந்து வரங்கள் கிடையாது, நபர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உங்களை எதற்கென்று அழைத்து இருக்கிறாரோ அந்த நபராகவே நீங்கள் வாழ்வீர்கள். புரியுதா? இங்க நாம எந்த வேலையும் செய்யறது இல்ல, கர்த்தர் அழைத்த அழைப்பு வேலை செய்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், அவர் அபிஷேகிக்கிறார்னு சொல்றோம்ல. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், தீர்க்கதரிசியை அபிஷேகிக்கிறார், ராஜாவாய் அபிஷேகிக்கிறார், ஆசாரியனா அபிஷேகிக்கிறார்னா அந்த அபிஷேகம் தான் வேலை செய்யுங்க. மனுஷன் எது என்ன செய்ய முடியாது. அப்ப அபிஷேகிக்கிறார்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு தேவையான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார், அதை நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தர் அவங்களை மாற்றுறாரு. அப்போ ஒருத்தன் ஒரு அழைப்போடு ஊழியம் செய்யறான்னா அது அவன் செய்யலங்க, அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அவைகளை செய்ய வைக்கிறது. அந்த அபிஷேகம் இவனை செயல்பட வைக்குது. அந்த அபிஷேகம் இவனோடு சேர வேண்டிய மக்களை கொண்டு வந்து என்ன செய்யுதுன்னா சேர்க்குது. எல்லா வேலையுமே அந்த அபிஷேகம் தான் நடக்குது. கர்த்தர் அழைக்கிற அழைப்புல தான் வேலை நடக்கும் போதே தவிர இது மனிதனால் நடக்கிற காரியங்கள் அல்ல. ஒரு அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை தேவன் அவர்களை மாற்றுகிறார். அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு தீர்க்கதரிசினா அந்த தீர்க்கதரிசிக்கு உண்டான இருதயத்தை கொடுத்திருப்பார். நல்லா கவனிங்களேன். ஒரு சிலருக்கு எந்த அழைப்பு இருக்கு இல்லைங்கிறத இன்னைக்கு நான் செய்தி கொடுக்கறதுல இருந்தே நீங்க கண்டுபிடிப்பீங்க. அவங்க என்ன அழைப்பு வேணா சொல்லிக்கலாம், நானும் சொல்லிக்கலாம். ஆனா இது வேலை செய்யுதா இல்லையாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். தேவன் இதற்கென்று இவர்களை அழைத்திருக்கிறாரா இல்லையாங்கிறது ஊழியங்கள் நடக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடலாம், ஊழியம் செய்கிற விதத்துல நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போஸ்தலனா இல்லையா, தீர்க்கதரிசியா இல்லையா, சுவிசேஷகனா இல்லையா, மேய்ப்பனா இல்லையா, போதகனா இல்லையாங்கிறத அவர்கள் ஊழியத்தினுடைய ரிசல்ட்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க. அப்போ இந்த ஊழியங்கள் எப்படி செயல்படுதுன்னா, இது அழைத்த அழைப்பை பொறுத்தது. அதை செய்யறதுக்கு நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்னா அதுக்கு உண்டான இருதயத்தை கொடுத்து விடுவார். அதை தான் நம்ம அபிஷேகம் என்று சொல்லுவோம். அது தானா அங்க வேலை செய்யும். ஒரு தீர்க்கதரிசின்னு ஒருத்தனை நீங்க சொன்னீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசி என்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இவர்கள் அதிகமா மனுஷர்கிட்ட போய் நிற்கவே மாட்டாங்க. தீர்க்கதரிசிங்கிறவன் யாருன்னா மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் விழுந்துடும். தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் வந்து தன்னை, அதாவது தீர்க்கதரிசனம் வரங்கிறது வேற. நான் இப்போ வரத்தை பற்றி பேசல, நபரை பற்றி பேசுகிறேன். குழப்பிடாதீங்க. நான் வந்து வரத்தை பேசல, நான் எதை பேசுறேன், நபரை பேசுறேன். ஒருத்தன் தீர்க்கதரிசிங்கிற நபராய் அழைக்கப்பட்டிருந்தால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா, ஒரு நாள்ல குறைஞ்சது 8 to 10 மணி நேரம் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறவனா இருப்பான். அவன்கிட்ட ஆண்டவர் சபையை குறித்த காரியங்களை தெளிவா வெளிப்படுத்துவார். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கணும், சபைக்குள்ள நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, எப்படிப்பட்ட துர் உபதேசம் உள்ள வரப்போகுது, இவைகளையெல்லாம் சபைக்கு பகுத்து கொடுக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. இப்ப தீர்க்கதரிசியினுடைய வேலை ரோல் ரொம்ப பெருசு. எப்படி அப்போஸ்தலர்கள் ஊழியங்களை அடித்தளம் இடுகிறார்களோ, தீர்க்கதரிசியுடைய வேலை என்னன்னா, முதல்ல தேவனுடைய செய்திகளை தெளிவாக பேசுகிறவர்கள், இரண்டாவது சபையை பலப்படுத்துகிறவர்கள், உற்சாகப்படுத்துகிறவர்கள், சீர்படுத்துகிறவர்கள், மூன்றாவது ஆவிக்குரிய பகுத்தறிவை கொடுக்கிறவர்கள். 1 Corinthians 14 3வது வசனத்தை ஒரு வாசிங்க. 1 Corinthians 14:3. ஸ்கிரீனை பார்த்து வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். ஆமா, இதுதான் தீர்க்கதரிசியினுடைய பணி. தீர்க்கதரிசியினுடைய பணி என்னன்னா, சபை தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்க தீர்க்கதரிசி உதவுகிறார். தீர்க்கதரிசி என்ன பண்ணணும், தேவனுடைய சத்தத்தை சபை தெளிவாக கேட்க அவன் உதவி செய்கிறவனா இருக்கணும். அவன் தான் தீர்க்கதரிசி. மூன்றாவது சுவிசேஷகர். இவங்களுடைய ஊழியம் என்னன்னா, சுவிசேஷத்தை அறிவித்தல், ஜனங்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவது. ஒரு சுவிசேஷனுடைய வேலை என்னன்னா, சுவிசேஷத்தை இவங்க அறிவிக்கணும், ஜனங்களை கிறிஸ்துவனிடத்துல கொண்டு வர வேண்டும். அப்போஸ்தலர் 21:8 ஒரு சுவிசேஷகரை பார்க்கிறோம் பிரிப்ப. சுவிசேஷகர்கள் யார்னா, சுவிசேஷகர்கள் இழந்து போனவர்களை தேடுகிறவர்கள்.
இழந்து போன மக்களை தேடி போகிறவர்கள் சுவிசேஷகர்கள். நாலாவது மேய்ப்பர்கள். இவங்கள தான் நம்ம பாஸ்டர்னு சொல்லி பழகியிருக்கோம். மேய்ப்பர்கள் இவருடைய ஊழியம் என்னன்னா விசுவாசிகளை பராமரிக்கிறவர்கள். மேய்ப்பன்கிறவன் யாருன்னா விசுவாசிகளை பராமரிக்கிறவர்கள், மந்தையை காப்பாற்றுகிறவர்கள். மூணாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்தி சபையை வளர்ப்பவர்கள், இல்லைன்னா போஷிப்பவர்கள். 1 பேதுரு 5:2. ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்னன்னா ஆவிக்குரிய பராமரிப்பை கொடுத்து அவன் சபையை கண்காணிக்க வேண்டும். ஐந்தாவது போதகர்கள். இவங்களுடைய ஊழியம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையை விளக்கி தெளிவுபடுத்துகிறவர்கள். இரண்டாவது விசுவாசிகளை சத்தியத்தில் நிலைநிறுத்துகிறவர்கள். போதகர் இவங்களை தான் நம்ம பைபிள் டீச்சர்ஸ்னு சொல்றோம். தேவனுடைய வார்த்தையை விளக்கி தெளிவுபடுத்துகிறவர்கள், விசுவாசிகளை சத்தியத்தில் நிலைநிறுத்துகிறவர்கள். அப்போஸ்தலர் 18:24-28. அப்போலோவை குறித்து பார்க்கிறோம். திட்டமாய் போதகம் பண்ணினான். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. இதுதான் 5 விதமான ஊழியம். எதற்கு இந்த 5 விதமான ஊழியம்னா சபைக்கு பக்தி விருத்தியை கொண்டு வரும். அவ்வளவுதான். சபை இன்னும் வளரணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட நபர்களை தேவன் என்ன செய்கிறார்? சபையில எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். ஒரு சில நேரத்தில் 1-2 அழைப்புகள் சேர்ந்தும் அங்கே செயல்படுகிறத நீங்க பார்க்கலாம். அது ஒரு நாள் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். அப்போஸ்தலர் 13 நீங்க போனீங்கன்னா பவுலை எப்படியெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினாருங்கிறது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எபேசியர் 4:11-15 ஆரை குறிப்பில் நான் முடிக்கிறேன். முதல்ல கிறிஸ்து ஊழியர்களை நியமிக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியன்னா அவன் கிறிஸ்துவினால் நியமிக்கப்படுகிறவன். இரண்டாவது ஊழியர்கள் விசுவாசிகளை ஊழிய கருவிகளாக உருவாக்க வேண்டும். முதல்ல தேவன் ஊழியர்களை நியமிக்கிறாங்க. ஊழியர்களுடைய வேலை என்னன்னா விசுவாசிகளை ஊழிய கருவிகளாக என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். அவங்கள பக்தி விருத்தியில வழி நடத்த வேண்டும். மூணாவது விசுவாசிகள் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும். அவரை சரியாக பின்பற்ற வேண்டும். மூணாவது. நாலாவது சபை முதிர்ச்சி அடையும்படி அது வளர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபை என்ன செய்யணும்? முதிர்ச்சி அடையும்படி அது வளர வேண்டும். ஐந்தாவது தவறான உபதேசங்கள் தடை செய்யப்பட வேண்டும். வாசித்தீங்கல்ல எபேசியர் 4:14 நினைக்கிறேன். 4:14. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். பாருங்க, பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். இதுதான் தவறான உபதேசங்கள். இந்த 5 விதமான ஊழியர்களை கர்த்தர் எதுக்கு வைத்திருக்கிறார்னா தவறான உபதேசங்கள் என்ன செய்யப்படும்னா சபையில தடை செய்யப்பட வேண்டும். ஆறாவது சரீரமாகிய சபை கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இதுதான் இந்த 5 வசனங்கள்ல நாம் கற்றுக்கொள்கிற 6 பாடங்கள். இப்ப இந்த 5 விதமான ஊழியங்களை சொன்னல, இந்த 5 விதமான ஊழியங்கள் பாருங்க, 5 விதமான ஊழியங்களும் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. இதில் தான் நான் முடிக்க போறேன் செய்தி. இந்த 5 விதமான ஊழியங்கள் என்ன செய்யுது? இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. எபிரேயர் 3:1 என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் 3:1 இயேசுவை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க ராசிவானா டைம் ஆயிடுச்சு. இரண்டாவது உபாகமம் 18:5 அப்போஸ்தலர் 3:22 என்ன சொல்லுதுன்னா இயேசுவை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. மூணாவது லூக்கா 4:18 என்ன சொல்லுதுன்னா நற்செய்தியை கொண்டு வந்தவர் என்று சொல்லுகிறது. அப்ப இயேசுவை லூக்கா 4:18 சுவிசேஷகர் என்று சொல்லுகிறது. நாலாவது யோவான் 10:11 இயேசுவை
அவரே சொல்றாரு நல்ல மேய்ப்பன். யோவான் 10:13. அஞ்சாவது யோவான் 13:13 வேதம் சொல்லுகிறது இயேசுவை போதகர் என்று சொல்லுகிறது. அப்ப இயேசு எப்படி இருக்காரு? அப்போஸ்தலரா இருக்காரு, தீர்க்கதரிசியாக இருக்கிறார், சுவிசேஷகராக இருக்கிறார், போதகராக இருக்கிறார், மேய்ப்பராக இருக்கிறார். இப்போ ஒரு விஷயத்தை அப்படியே கொண்டு வந்து முடிக்கிறேன். சபையை நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்றோம். சபையை நம்ம என்னன்னு சொல்றோம்? நாம் எல்லாம் அவயவங்களாம். இந்த சபை மட்டும் இல்லை, எல்லா சபையும் சேர்த்து தான் அவர் சொல்றார். சபையை அவர் என்ன சொல்றார்? அவருடைய சரீரம். அப்ப சபை என்னது? இயேசுவின், சொல்லுங்க, சரீரம். சபை என்னது? இயேசுவின் சரீரம். அப்ப சபை இன்னைக்கு எப்படி வாழணும்? சொல்லுங்க. இயேசு தான் வாழணும். சபையில இங்க யாரு தான் வாழணும்? இது நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. எல்லா நபர்களும் சேர்ந்து நாம் இயேசுவாக உருவாகி நிற்கணும். எல்லா உறுப்புகளும் இணைஞ்சு இன்னைக்கு இந்த இயேசு என்ன செய்யணும்னா இந்த சபை மூலமா இந்த உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். அப்ப இந்த இயேசு என்ன செய்யறாருன்னா இந்த சரீரமாகிய சபையில இயேசு எப்படி வெளிப்படுகிறார்னா இன்றைக்கும் அவர் அப்போஸ்தலராக வெளிப்படுகிறார், தீர்க்கதரிசியாக வெளிப்படுகிறார், சுவிசேஷகராக வெளிப்படுகிறார், போதகராக வெளிப்படுகிறார், மேய்ப்பராக என்ன செய்கிறார்? புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு சபைதான் உயிருள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். 2026ல இயேசு உயிரோட இருக்கிறார், உயிரோட வாழ்றார். எப்படி இந்த உலகத்துல இயேசு வாழ்றார்னா சபையின் மூலமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சபை என்ன செய்ய வேண்டும்னா அதை தான் நம்ம முடிச்சோம். சரீரமாகிய சபை கிறிஸ்துவை போல மாறுகிறது. அப்ப இந்த சபை என்ன செய்யுதுன்னா இயேசு அன்னைக்கு 3.5 வருஷம் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்து என்னெல்லாம் செஞ்சாரு அவருடைய சரீரத்துல, இந்த சரீரமாகிய சபையும் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதோட நான் செய்தியை முடிக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.